ரிஷபராசி நேயர்களுக்கு அதாவதுங்க பெண்கள் அப்படின்னாவே நாட்டின் கண்கள், குடும்ப தலைவி. எப்படின்னா பூமாதேவி எப்படி பொறுமை காத்து இருப்பாளோ அதுபோல பெண்ணுக்கு பொறுமை வேணுங்க. அல்லது ரிஷப ராசியாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கணவன் மேலே நம்மளுடைய பேர் மேலே பாசத்தை விட தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. தாய் உள்ளமாகவும் இருப்பாங்க. அன்பு, பாசம், இளகிய குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குங்க. என்னன்னா இப்போ 3 7ஆம் பாவகத்தோ 3 7வது நட்சத்திரத்தையோ நம்ம எடுக்கக்கூடாது. அது எப்படின்னா அது ஒரு வதை நட்சத்திரம்பாங்க. நமக்கு அது ஒரு பகையாக மெயினாக வரும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த செவ்வாய் உங்களுக்கு மேசத்தில் 12ஆம் இடமாகவும் வருது. அப்போ செவ்வாய்ங்கிறது என்னதுங்க, மாங்கல்ய பலத்தையும் இரத்த உறவுகளையும் கலத்தர பந்தத்தையும் தாம்பத்தியத்தையும் தரக்கூடிய பாவகம் செவ்வாயாக. பெண்கள் எல்லாருக்குமே ஒரு இணக்கமான தாம்பத்திய உறவுல ஒரு பிரச்சனை இல்லாத கணவன் வந்தாலும் சிற்சில குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நடத்தும் பொழுது நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். சுக்கர இதில் ஆதிக்கமாக பிறக்கிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்கள கொஞ்சம் ஃப்ரீடமாக, இது இல்லைன்னா இன்னொன்று, இவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க அன்பு செலுத்துவாங்க. இப்படி டைவர்ஷன்லாம் பண்ணுறக்கூடிய அமைப்போ அல்லது மறைச்சு தன்னுடைய சிற்றின்பத்துக்காக இயங்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். கேம் சேஞ்சர் நேயர்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நல்ல ஒரு பதிவில் நம்ம எடுத்திருக்கோம். அந்த டாப்பிக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் டாபிக் அப்படிங்களாம். ஏன்னா லேடிஸை பற்றி பேச போகிறோம். மேசம் முதல் மீனம் வரை அற்புதமாக ஒவ்வொருடைய ராசிக்காரர்களுக்கும் பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணம் எப்படி, அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும், முன்னாடி சொல்லுவாங்களே திருமணத்துக்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்படி வாழ்க்கை அமையும், வாழ்க்கை துணைவர் எப்படி அமைவாங்க, என்ன கேரக்டர் வைஸு, அவங்களுக்கு ஜாபு, மற்ற எல்லா விவரமே சூப்பராக நம்ம ப்ரெசன்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தருமே இதில் நீங்கள் பயனடையணும். அதுவும் லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம் சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கோம். திருமணம் அப்படிங்கிறது நம்ம சொர்க்கத்தில் நிர்ணயிக்கப்படுறது. இறைவனுடைய அருளும் நம்ம வாங்கி வந்த பாக்கியம்தான் ஒரு பேர் அமையிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் அவசியம் இந்த ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு கட்டத்தில் அந்த ராசிக்கான குணம், அதே போல் அந்த கிரகங்கள் அமைவு, நட்சத்திரம் 3 நட்சத்திரம் ஒவ்வொரு ராசியிலையுமே இருக்கும். அந்த ராசிக்குடைய விஷயத்தில் அந்த நட்சத்திரம் எப்படி மிங்கிள் ஆகுது, கிரக கூட்டு கிரக சேர்க்கை எல்லாமே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி தான் 7ஆம் பாவகத்தையும், சுக்கரன் அப்படிங்கிறது கலத்தர காரகர், அதே போல் தான் 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது கலத்தர பாவகங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது மங்களக்காரகன். மங்கள விஷயத்தை மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான். நம்ம தோஷமாக செவ்வாய் தோஷம் மட்டும் நம்ம சொல்கிறோம், அது கிடையாது. அந்த மங்களத்தன்மையை கொடுக்கக்கூடிய, நமக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய்ங்கிற ஒரு இரத்த பந்தத்தை உறவுகளை இணைக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தாங்க. அது தோஷமாக இருப்பினும் செவ்வாய் எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேஷ மண்டலத்தையும் நம்ம பிரித்து சொல்லலாம். அதே போல் சிம்ம மண்டலத்தையும் நம்ம பிரித்து ஒவ்வொரு மண்டலமாக தனுஷு மண்டலத்துக்கு இப்படின்னு நம்ம 4 விஷயமா 4 ராசியாக கொண்டு போய் அதிலெல்லாம் வரக்கூடிய விஷயமெல்லாம் சொல்லி தான் இந்த மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு எல்லா துல்லியமாக சொல்கிறேன். அப்போ இந்த பேர் அமையறதுல பல விஷயங்கள் சூட்சும ரகசியத்தோடும் உங்களுடைய பாவக தொடர்போடு நம்ம சொல்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய லக்கண புள்ளியிலையோ அல்லது நம்ம ராசியோ இதை எடுக்கும் பொழுது அந்த நட்சத்திரமோ அல்லது அந்த ராசிக்காரங்க தான் அமைவாங்க. இது மாதிரி நம்ம துல்லியமாக சொல்லலாம். அப்போ இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இனிமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரிஷபராசி நேயர்களுக்கு
அதாவதுங்க பெண்கள் அப்படின்னாவே நாட்டின் கண்கள், குடும்பத் தலைவி. எப்படின்னா பூமாதேவி எப்படி பொறுமை காத்து இருப்பாளோ அதுபோல பெண்ணுக்கு வந்து பொறுமை வேணுங்க. அப்போ ரிஷபம் அப்படிங்கும் பொழுது சுக்கிரன் அதிபதியாக ஆதிக்கமாக வரக்கூடிய காலசக்கரத்துக்கு 2ஆம் பாவகம். அருமையான இடங்க. ஏன்னா அன்பு பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இங்கே உச்சம் பெறாருங்க. அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரமும் இங்கே இருக்கிறாரு. ஆட்சி பெறது உச்சம் பெறதுக்கெல்லாம் விசேஷ அமைப்பு உண்டு. ரோஹிணி நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரமே ரிஷபத்தில் அதெல்லாம் இருக்குது. அப்போ உங்கள் மாதிரி பிறந்திருக்கிற இந்த பெண்கள் வந்து ரிஷப லக்னமாக இருக்கட்டும் அல்லது ரிஷப ராசியாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கணவன் மேலே நம்மளுடைய பேர் மேலே வந்து பாசத்தை விட தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. தாய் உள்ளமாகவும் இருப்பாங்க. அன்பு பாசம் இலகிய குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குங்க. அப்போ இங்கே பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து எவ்வளவு விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லவ்வபிள் எப்பயுமே இருக்கும். நான் சொல்லுவேன், இதே ஆண்கள் ரிஷபமாக இருந்தால் 2 தாரம் அப்படின்னு சொல்லுவேன். பெண்கள், சில பெண்களுக்கு கலத்தரக்காரகரான சுக்கிரனோ செவ்வாய் பகவானோ பல விஷயத்தில் வந்து 8ஆம் இடத்துலையே இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகுனா இருதார தோஷத்தெல்லாம் கொடுத்துரும். நிறைய பேர்த்துக்கு நம்ம வந்து ராசியை வச்சே இப்படி அமையும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து அந்த 7ஆம் பாவகமே நமக்கு வந்து என்னன்னா, இப்போ 3 7ஆம் பாவகத்தோ 3 7வது நட்சத்திரத்தையோ நம்ம எடுக்கக்கூடாது. அது எப்படின்னா அது வந்து ஒரு வதை நட்சத்திரம்பாங்க. நமக்கு அது வந்து ஒரு பகையாக மெயினாக வரும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பகை நட்சத்திரமே 7ங்கும் போது நட்பு வட்டாரத்துக்கு அது எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. 7ஆம் பாவகத்தை நட்பு வட்டாரத்துக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு 7ஆம் பாவகம்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தான் வருது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயுடைய அதிபதியாக வரக்கூடிய விஷயம். அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு மேசத்தில் 12ஆம் இடமாகவும் வருது. அப்போ செவ்வாய்ங்கிறது என்னதுங்க, மாங்கல்ய பலத்தையும் உறவு இரத்த உறவுகளையும் கலத்தர பந்தத்தையும் தாம்பத்தியத்தையும் தரக்கூடிய பாவகம் செவ்வாயாக உங்களுக்கு வரனால பெண்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு இணக்கமான தாம்பத்திய உறவுல வந்து ஒரு பிரச்சனை இல்லாத கணவன் வந்தாலும் சிற்சில குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நடத்தும் பொழுது நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் யாராக இருந்தாலும் இதெல்லாம் வந்து நீங்கள் அனுபவமாக நம்ம சொல்கிறது. அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணியே நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பெண்களுக்காக ஏன் இந்த வீடியோ நம்ம இது பண்ணுறோன்னா, ஒரு மறைமுகமான விஷயத்தையோ வெளியே சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் கூட நம்ம லேடிஸே இருந்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். வெளிப்படையாக நீங்கள் இப்படியெல்லாம் இருக்குங்க, என்ன பண்ணி எல்லாத்துக்குமே சொல்யூஷன் உண்டுங்க. அப்போ நம்ம நிறைய லேடிஸ்க்கு வந்து பொதுவாக எல்லா நட்சத்திரத்துக்குமே சரியான கலத்தர பாவங்கிறது கிடையாது. ஏன்னா கர்மவினை வந்து 3 இடத்துல பேசுங்க. ஒன்று நம்ம வாங்கி வந்த கர்மா, அடுத்தது நம்ம வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துக்கு போகும் பொழுது ஒரு நமக்கு வந்து பெண்ணுக்கு வருது. நம்மளால் ஒரு பிறக்கக்கூடிய ஒரு ஜீவன், அப்போ நம்மளால் ஒரு உயிர் வருதுங்க இந்த பூலோகத்துக்கு. அப்போ பெண்ணால் அந்த கருப்பையிலேருந்து வரக்கூடிய நமக்கான ஒரு வாழ்க்கைக்கு வரக்கூடிய அந்த குழந்தை பாக்கியங்கிறதையும் பெண் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உருவாக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தினால ஒரு முன்னேற்றம் இருக்கணும். அப்போ இங்கே கர்மாவை வைக்கிறாரா, இதெல்லாம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அப்போ எத்தனை விஷயத்த போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு தள்ளப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண் இனம் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அனுபவமாக நம்ம வந்து சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு டைவர்ஸ்க்கு வராங்க, அல்லது வந்து மேரேஜ் ஆனோடனே டைவர்ஸு, குழந்தை பிறந்தோடனே குழந்தையோடைய கிரக அமைப்பில் வந்து சரியில்லை அப்படின்ட்டு டைவர்ஸ்க்கு வருவாங்க. இப்படி எல்லாமே வந்து இந்த கிரகங்கள் தான் நம்மளை வந்து பாடாப்படுத்துது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ரிஷப ராசிக்கு சிற்சில பிரச்சனைகளும் சரியான பேர் அமையாமையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். கண்டிப்பாக பாருங்களேன், உங்கள் கணவருக்கு வந்து ஒரு ஜாபு வந்து விட்டு போகிறதோ, ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகக்கூடிய அமைப்போ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ நம்ம ராசியை வச்சே அவங்களுடைய இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சுக்கிரன் அல்லது செவ்வாய் இந்த ரெண்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கலத்திர காரகராகவும் மங்களக்காரம்
மாங்கல்யக்காரனாகவும் நம்ம சுபகாரியத்தை நடத்தக்கூடிய செவ்வாய் பகனை சொல்கிறோம். இப்போ குருவோட இது ரெண்டும் இணையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்களுடைய பிளேஸே வந்து சுக்கரன். அப்போ குரு 2 பேருமே குரு சுக்கரன் எந்த பிளேஸில் 12 பாவகத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக ஈகோ ஆகும். நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு. ஏன்னா தேவகுரு அசுரகுரு இவங்க வந்து லவ்வபிள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கௌரவமாக இருப்பாங்க. குரு ஆதிக்கமாக இருக்கிறவங்க தனக்குன்னு ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு இதெல்லாம் வச்சுப்பாங்க. அதே இந்த சுக்கர திசை நடக்கிறது, சுக்கர இதில் ஆதிக்கமாக பிறக்கிறவங்க, இது மாதிரி இருக்கிறவங்கள கொஞ்சம் ஃப்ரீடமாக, இது இல்லைன்னா இன்னொன்று, இவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க அன்பு செலுத்துவாங்க. இப்படி டைவர்ஷன்லாம் பண்ணுறக்கூடிய அமைப்போ அல்லது மறைச்சு தன்னுடைய வந்து சிற்றின்பத்துக்காக இயங்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஒரு ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது. அதே போல் இந்த ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு கணவன் எதா இருந்தாலும் பூம்பூ மாடு மாதிரி தலையை நல்லா ஆட்டிக்கிட்டே இருக்கணும், நம்ம சொல்கிறத கேட்கணும், நம்ம கட்டுப்பாட்டு நம்மளோட இதுக்குள்ளார வட்டத்துக்குள்ளார வரணும். நம்ம சொல்கிறத கேட்டாங்கன்னா அப்படியே என்ன வேணுமோ அத்தனை விஷயமும் கொடுப்பேன். அப்போ உங்கள் இந்த ரிஷபராசி லக்னக்காரங்களை அன்புனால மட்டும்தான் வர பேர் என்ன பண்ண முடியும், கட்டி போட முடியும். ஒரு சிலருக்கு நல்ல லௌவீக வாழ்க்கையை சிறப்பாக கொடுத்துட்டா அதற்காகவே அவங்க வந்து நல்ல சமையல் பண்ணுறது, அவங்களுக்காக சம்பாரித்து போடுறது, எல்லா விஷயங்களும் இருக்குங்க, நிறையா இருக்குது. உங்களுடைய தசா புத்தி, நீங்கள் மற்ற வந்து சுக்கரன் செவ்வாய் எந்தெந்த பாவகத்தில் இருக்குது இதெல்லாம் அனலைஸ் பண்ணி என்ன கோயிலுக்கு போகலாம், நமக்கு என்ன பிரச்சனை எல்லாமே நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய முழு சொல்யூஷனையும் கேட்டுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.